இலங்கையில் ரீல்ஸ் மோகத்தால் இளம் சீன பெண்ணுக்கு நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம். இலங்கையில் ரயிலில் ரீல்ஸ் வீடியோ எடுக்கும்போது சீன பெண்ணொருவர் கீழே விழுந்த அதிர்ச்சி வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சீனாவைச் சேர்ந்த இளம் பெண்ணொருவர் இலங்கைக்கு சுற்றுலா வந்திருக்கின்றார். இதன்போது ரயிலில் பயணிக்கும் பொழுது அந்த பெண் ரயிலுக்கு வெளியே தலையை நீட்டி ஆபத்தான முறையில் வீடியோ எடுத்திருக்கின்றார். அந்த சமயத்தில் ஒரு மரத்தில் மோதி அப்பெண் கீழே விழுந்திருக்கின்றார். இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக அந்த பெண் ஒரு புதருக்குள் விழுந்ததால் காயமின்றி உயிர் தப்பியுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவாக கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுக்க 6000 ரூபாய் வாங்கிய கிளார்க். கடவுச்சீட்டை விரைவாக வழங்குவதற்காக 6000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தபால் பிரிவின் எழுதுவினைஞர் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய அதிகாரிகள் சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையாததால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுபோதையில் பேருந்தை செலுத்திய சாரதிக்கு நேர்ந்த கதி. மதுபோதையில் பஸ்ஸை செலுத்தி சென்றதாக கூறப்படும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சாரதி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சாரதி மது அருந்திவிட்டு தில்தெனியாவிலிருந்து கண்டி நோக்கி பஸ்ஸை செலுத்தி சென்றுள்ள நிலையில் வீதியில் பயணித்த தனியார் பஸ் ஒன்றின் பக்கவாட்டு கண்ணாடியை மோதிவிட்டு பஸ்ஸை நிறுத்தாமல் சென்றிருக்கின்றனர். அது தொடர்பில் தனியார் பஸ்ஸின் சாரதியும் நடத்துனரும் தில்தெனியா போலீசாருக்கு முறைப்பாடு அளித்திருக்கின்றனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தேக நபரான பஸ் சாரதி மது அருந்தியுள்ளமை தெரிய வந்திருக்கின்றது. பின்னர் போலீசார் சந்தேக நபர் செலுத்தி சென்ற பஸ்ஸில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிவிட்டு பஸ் சாரதியை கைது செய்து பஸ்ஸை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். பின்னர் போலீசார் சந்தேக நபர் செலுத்தி சென்ற பஸ்ஸில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிவிட்டு பஸ் சாரதியை கைது செய்து பஸ்ஸை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட பஸ் சாரதி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு அறிவிக்கப்படும் திகதியில் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் போலீசார் அறிவித்திருக்கின்றனர். அதேவேளை குறித்த பஸ் சாரதி இதற்கு முன்னரும் மது அருந்திவிட்டு பஸ்ஸை செலுத்தி சென்ற குற்றத்திற்காக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் பணியில் இணைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அசோக ரன்வலக ராஜினாமா. புதிய சபாநாயகர் தொடர்பில் வெளியான தகவல். அசோக ரன்வல சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய சபாநாயகர் நியமனம் எதிர்வரும் 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்திருக்கின்றனர். எதிர்வரும் 17ஆம் தேதி பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் அன்றைய தினம் புதிய சபாநாயகர் நியமனம் தொடர்பான வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. சபாநாயகர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாக அசோக ரன்வல நேற்று அறிவித்த நிலையில் புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளது. ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடமோ அல்லது ஜனாதிபதியிடமோ வழங்க முடியும் என பேராசிரியர் பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். அசோக ரன்வலவின் ராஜினாமா கடிதம் ஜனாதிபதிக்கு கிடைத்த பின்னர் சபாநாயகரின் ராஜினாமா கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி தீர்மானம் எடுக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டால் புதிய சபாநாயகரை மீண்டும் நாடாளுமன்றம் தெரிவு செய்ய வேண்டும் எனவும் பொது சட்டத்தின் கீழ் வாக்களித்து அல்லது நியமனம் மூலம் புதிய சபாநாயகரை தெரிவு செய்ய முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.